Hey everyone, welcome back to my channel mylivingedgefx. This is Karthik Armugam, and first of all, நான் வந்து உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் for joining me in my journey to become a consistent trader. Okay, so நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கிரிப்டோ அண்ட் ஃபாரெக்ஸ் நான் என்ன ஓகே நான் எதுக்கு ஃபாரெக்ஸை ப்ரிஃபர் பண்ணி நான் அதை பற்றின கண்டென்ட் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு அண்ட் ஸ்டாக்ஸ் வை நாட் ஸ்டாக்ஸ் ஆர் கிரிப்டோஸ் ஓகே பிகாஸ் இது வந்து எனக்கு ஒரு ரெகுலராக வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு கொஷின் ஓகே நான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை பற்றின நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஓகே ஸோ அதை பற்றி நம்ம வந்து எப்படி மைண்ட் செட்டை வெளியே கொண்டு வரணும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இந்த சென்ஸ் லைக் இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு என்ன ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். So once after this video, we'll start moving towards the what do you say the journey. Okay, நம்ம journey வந்து நம்ம start பண்ணலாம். Okay, ஸோ இது வரைக்கும் ஜேர்னி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திஸ் இஸ் ஃபார் யூர் மைண்ட் செட். நம்ம பிகாஸ் நம்ம ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஓகே, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ வந்து வில் ஸ்டார்ட் வித் த ஆக்சுவல் presentation. So I have a small PPT which I would like to display. Okay, ஸோ இது வந்து என்னோடய நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அது ஒரு பிபிடியாக நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த ப்ரெசன்டேஷன் ரைட் நவ். Stay tuned. Okay, so why cryptos? Okay, sorry, why choose forex over cryptos and stocks? Okay, இதுதான் இன்றைக்கி ஒரு டாபிக். நம்ம இது வந்து ஒரு கிளியர் பிக்சர் அண்ட் கைட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபாரெக்ஸ். ஓகே, இப்போ ஃபாரெக்ஸ் அந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். The FOR is foreign and EX is exchange. Okay, forex exchange. Okay, because நம்ம வந்து country level and economical level நம்ம transaction பண்ணுறதுனால வந்து we call this foreign exchange. Okay, so இதை பற்றி நம்ம ஒரு கிளியர் கம்பேரிசன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஃபாரெக்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டேபிள் அண்ட் லிக்விட் மார்க்கெட். ஓகே, இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் பிகாஸ் டிபெண்டிங் அப்பான் த கம்பெனிஸ் த கண்ட்ரீஸ் ஆர் எக்கனாமிக் க்ரோத் இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு 7.5 ட்ரில்லியன் வால்யூமில் வந்து டெய்லி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது த மார்க்கெட் இஸ் ஆக்டிவ் எக்ஸப்ட் ஆன் வீக்கெண்ட்ஸ். வீக் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/5 the market is active. Okay, so அதனால் வந்து இது ஒரு ஸ்டேபிளாகவும் அண்ட் what do you say லிக்விடிட்டி மார்க்கெட்னு சொல்லலாம். ஓகே, கிரிப்டோ அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிப்டோ இட்ஸ் ரீசென்ட்லி பூமிங் ஆஃப்டர் கோவிட். ஓகே, கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து பீப்புள் ஸ்டார்டட் நோயிங் அண்ட் இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோஸ். லைக் அதுக்கு முன்னாடி பண்ணலையா அப்படின்னு கேட்டால் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் த வால்யூம் இஸ் வெரி ஹையர் கம்பேர்ட் டு ஆஃப்டர் த கோவிட் இதுக்கப்புறம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப வால்டைலான ஒரு மார்க்கெட். ஓகே, பிகாஸ் நம்மளால் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்று இமோஷ்னல் லைக் ப்ளே ரொம்ப இமோஷ்னலி நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அது என்னென்னா லைக் இமோஷ்னலி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அகெயின் there's high chance of we losing a lot of money. Okay, there are people who had made money through cryptos. Yes, நான் இல்லைன்னு சொல்ல, but there are people who have lost more compared to what people have earned. Okay, ஸோ இதில் வந்து ஒரு 60 to 80 பில்லியன் ஓட வால்யூம் ஆகுது ட்ரேடு எவ்ரி மந்த். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் வந்து 7.5 ட்ரில்லியன் and crypto is 60 to 80 billion. So the volume is less compared to forex. Okay, இப்போ ஸ்டாக்ஸ் வந்து நான் மேஜராக எதுக்கு சூஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு கம்பெனி டிபெண்ட். ஓகே, அண்ட் கம்பெனி டிபெண்ட்டாக அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் அபவுட் நியூஸ் ட்ரிவன். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்ததுனால நிறைய சேஞ்சஸ் வருது கம்பெனிஸ்குள்ளே, நிறைய பேர் வந்து லே ஆஃப் நடக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பீப்புள் ஆர் மூவிங் அவுட் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ நிறைய இதனால் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து எப்போ அப் ஆகும் எப்போ டவுன் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த மார்க்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் அண்ட் எந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகும் அண்ட் உங்கள் கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பிகாஸ் வித்தவுட் அ ப்ராப்பர் கோல் ஆர் வித்தவுட் அ ப்ராப்பர் நாலேஜ் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா நம்மளும் வந்து நிறைய லாஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் த டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ஸ்டெபிலிட்டி இருக்குது. நம்ம எப்போவும் பார்த்தோம் ஸ்டெபிலிட்டி அந்த டேர்ம் மட்டும் நம்ம அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டெபிலிட்டினா என்ன? ஓகே,
ஓகே, இப்போ ஸ்டெபிலிட்டி எதுக்கு வந்து ஒரு கீ ஃபேக்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரன்சிஸ் வந்து இப்போ எடுக்கிறீங்க ஃபாரெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஓவராலாக 50% ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி இல்லை, நடக்காது அவ்வளோ தூரம். பிகாஸ் the country's economic of the particular country depends upon the particular கரன்சியோட வேல்யூ. ஓகே, ஸோ அது வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகே, இப்போ ப்ரைஸஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்மூத்தாக தான் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட் பேங்க் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இஃப் சப்போஸ் த பேங்க் இஸ் சீயிங் த கண்ட்ரி இஸ் ஃபாலோயிங் இன் த வேல்யூ ஆஃப் த கரன்சி அப்படின்னா, அவங்க வந்து தி டேக் சம் மெஷர்ஸ் டு பிரிங் அப் த பர்டிகுலர் கரன்சியோட வேல்யூ. ஓகே, அண்ட் there's no manipulation in forex trading. இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்து இப்போ நீங்கள் கிரிப்டோலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்வீட் வந்தால் போதும். ஓகே, ஒரு எலன் மஸ்கோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கம்ப்ளீட் மூவ்மெண்ட் இருக்குது. பிகாஸ் எவ்ரி கிரிப்டோ கரன்சி தட் யூ சி இஸ் அ ப்ராஜெக்ட். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அதை பேஸ் பண்ணி தான் வந்து த கம்ப்ளீட் மூவ்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் காயின் வில் மூவ். ஓகே, அண்ட் இப்போ ஃபாரெக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் ஆர் மோஸ்ட்லி த பீப்புள் வாட் தே சே இஸ் லைக் ஸோ இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஓகே, ஸோ ஆஸ் வி சி த சார்ட்ஸ், நம்ம சார்ட்ஸை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு மூமெண்ட் உங்களுக்கு காமிக்கிற அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த அதுக்கான ஆப்போசிட் மூமெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் த மார்க்கெட் வில் நாட் மூவ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ நம்ம எப்போ டவுன் ஆகும் எப்போ அப் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு லெவலில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் பேஸ் அப்பான் அனாலிசிஸ். அண்ட் லாஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும், இல்லாஜிக்கலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிப்டோ பார்த்திங்கன்னா லாஜிக்கல் இல்லாமல் தான் வந்து ரன் ஆகும். ஓகே, ஒரு சில கரன்சிஸ் ஒரு சில காயின்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் அதோட பாப்புலாரிட்டி அண்ட் அதனால தான் வந்து மூமெண்ட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ கிரிப்டோ அப்படின்னு மட்டும்தான் லைக் இதோட அனாலஜி இந்த பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு மவுண்டன் மேலே நம்ம ஒரு பைக்கில் போகிற மாதிரி தான். ஓகே, அன்ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் என்னென்னா நம்மளால் வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பைக்கை வந்து நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அ வெரி ஹை ரிஸ்கி அண்ட் அஸ் வெல் அஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபாரெக்ஸ் வந்து ஒரு காரில் போகிற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு கார் வந்து நம்ம ஒரு ஹைவேல ரன் பண்ணுறோம் கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது, நம்ம எப்போ வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும், எப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணணும், இதை வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ கியர் எப்போ சேஞ்ச் பண்ணணும் அண்ட் இது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம என்ன ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ த மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபாரெக்ஸ் விச் இஸ் 7.5 trillion டெய்லி வால்யூம். ஓகே, அண்ட் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லிக்விட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகே, இப்போ இதே கிரிப்டோ நீங்கள் எடுத்திங்கன்னா 70 பில்லியன் தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகுது. ஸோ தட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில்லியன் அண்ட் ட்ரில்லியன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்டாக இருந்தாலும் ஸோ பீப்புள் ஆர் மூவிங் த்ரூ கிரிப்டோஸ். பட் திங் இஸ் தேர் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை வாலட்டிலிட்டியோட பாசிபிலிட்டிஸ். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அது அந்த மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆகட்டும், தென் வி கேன் கோ. இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் ரெகுலர் ட்ரேடிங். ஓகே, இப்போ கிரிப்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கிரிப்டோஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் அ லாங் டைம். ஓகே, ஸோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு காயினோட வேல்யூ வந்து பர்டிகுலர் பேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தட் இஸ் இஃப் மார்க்கெட் இஸ் டவுன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணலாம். நீங்கள் பை பண்ண லெவல்லேருந்து உங்களுக்கு ஒரு 5x 10x ஆர் 20x உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற அப்படின்னு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் எப்போ டவுன் ஆகும் அப்போ வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஹை பாசிபிலிட்டிஸ் பட் இட்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்குது. ஸோ ட்ரேட்ஸ் வந்து உடனே லைக் ஆன் இன்ஸ்டன்ட்லி வந்து உங்களுக்கு ட்ரேடு வந்து கால் ஆகும் அண்ட் லைக் நீங்கள் டிலேஸ் எதுவுமே இருக்காது. பட் கிரிப்டோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து மினிமல் ஒரு கொஞ்சம் சான்சஸ் தான் இருக்குது. ஓகே, பிகாஸ் ஒன்ஸ் த ப்ரைஸ் மூவ்ஸ் அப் ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் டவுன் ஸோ யூ மேக் த பர்ச்சேஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் பீரியட் அதிகமாக இருக்குது. பட் ஃபாரெக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து உங்களுக்கு பை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக செல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸில் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் கம்பேர்ட் டு கிரிப்டோஸ். ஸோ நோ பிக் ஸ்லிப்பேஜ் அப்படின்னு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கெட் த ப்ரைஸ் வென் யூ சி இன் த ஸ்க்ரீன்.
ஓகே. ஸோ ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம வில் சி அபவுட் இட். தட் இஸ் நம்ம ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்குறோம் அண்ட் ப்ரைஸில் க்ராஸ் பண்ணி மூவ் ஆகுச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து அந்த மார்க்கெட் வந்து அந்த as soon as it reaches the price it will make the purchase. ஸோ கிரிப்டோஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, till the movement comes back to the price that you have mentioned. ஓகே, ஸோ ஃப்ரோசன் சார்ட்ஸ் கிடையாது, மார்க்கெட் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும் அண்ட் யூ கேன் ஆல்சோ ப்ரெடிக்ட். ஸோ ஃப்ரோசன் சார்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி. ஓகே, ஸோ ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தட் வி ஃபாலோ இன் ஃபாரெக்ஸ். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்ப்பீங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட் பார்க்கும்போது வந்து அது எவ்வளோ எந்த சான்சஸ் இருக்குது திருப்பி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வந்து இங்கே ஃபாரெக்ஸில் பண்ணலாம். Okay, because the market or the charts will what do you say verify the particular support and resistance level, and based upon that only support and resistance குள்ள தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் வந்து நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து லைக் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபாரெக்ஸோட டிரைவர்ஸ் என்ன பார்த்தீங்க, வாட் மூவ்ஸ் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லைக் த ஃபர்ஸ்ட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் லெவல். ஓகே, ஸோ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி த பேங்க்ஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, லோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லைக் எஜுகேஷன் லோன், ஹோம் லோன்ஸ், அதுக்கப்புறம் பர்சனல் லோன்ஸ், இதுக்கான இந்த இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பேங்க்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் வந்து தே மேக் தேர் இன்கம். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து எதை டிசைட் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த பர்சன்டேஜ் ஆஃப் த க்ரோத் ஆஃப் தட் பர்டிகுலர் மார்க்கெட் செக்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஜிடிபி வேல்யூ. இப்போ ஜிடிபி வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஸோ வாட் இஸ் த க்ரோத் பொட்டென்ஷியல் ஆஃப் த கரன்சி ஆர் த காயின் ஆர் த கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ எவ்வளோ ஜாப் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ லைக் ஜாப்ஸ் வந்து நிறைய பீப்புளுக்கு கிடச்சிருக்கு, ஸோ how many companies have come inside the country, ஸோ எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து will give a key factor to the inflation. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நம்ம நார்மல் பேங்க்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசி படி தான் வந்து அவங்க நம்மளுக்கு அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் லைக் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த க்ரோத் அண்ட் தேர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸோட கம்ப்ளீட் ட்ரேட் வந்து உங்களுக்கு போகுது. ஸோ கிரிப்டோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா ட்வீட்ஸு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கீ ஃபேக்டர்ஸ். ஓகே, ஒரு ட்வீட் வந்தால் போதும் நம்மளோட கம்ப்ளீட் அந்த காயினோட இன்க்ரீஸ், தட் இஸ் த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ரொம்ப வந்து ஹையாக இருக்கும். அது ஒரு ட்வீட் வந்தால் போதும் காயினோட ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட் டவுனாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் வந்து ஃபாரெக்ஸில் கிடையாது. ஸோ திஸ் இஸ் பிட் சேஃபர் கம்பேர்ட் டு கிரிப்டோஸ். ஓகே, ஸோ ஹைப்ஸ் அண்ட் ரூமர்ஸ், நிறைய ரூமர்ஸ் ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சில இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க கிரிப்டோஸ் வந்து பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன் கிரிப்டோஸ் ஆர் இண்டியன்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நைட் இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு டிமானிட்டைசேஷன் ஆச்சோ, ஸோ பீப்புள் ஸ்டார்டட் ஹேவிங் அ ஃபியர் ஆஃப் லூசிங் த மணி அண்ட் அவங்க உடனே செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப் அண்ட் ரூமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி கன்சிடர்ட் கிரிப்டோ ஆஸ் a what do you say an investment அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இட் வில் பி ஆல்சோ லைக் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் தட் இஸ் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ டிஜிட்டல் கரன்சி இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த கரன்சி தட் வி சி ரைட் நவ். ஓகே, ஸோ வேல் மேனிப்புலேஷன். இப்போ வேல் மேனிப்புலேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சில பெரிய லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ் த ப்ரைஸ் கோஸ் அப், ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க எல்லா காயின்ஸும் வந்து அவங்க செல் பண்ணிடுவாங்க ஸோ கெட் த ப்ராஃபிட்ஸ். ஸோ நம்ம ஆஸ் அ ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பர்டிகுலர் வேலோட இதில் வந்து நம்ம மாட்டிப்போம், ட்ராப்பில் மாட்டிப்போம். ஓகே, ஸோ மீம் மூமெண்ட்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் மீம் காயின்ஸ் விச் கம்ஸ் அவுட் இன் த மார்க்கெட். ஸோ இந்த மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கான ஒரு வேல்யூ கிடையாது, இதுக்கான ஒரு யூசேஜ் ஒரு எதுவுமே கிடையாது. ஸோ இது சென்டிமெண்ட் அண்ட் ஷிஃப்ட்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போது திடீர்னு வந்து ஒரு ஹைப் ரூமர் வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஃபியர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஸோ பீப்புள் ஆர் ஃபியரிங் அபவுட் லூசிங் த மனி, ஸோ தட் தே வில் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ நிறைய செல் நடக்கும். ஸோ அப்போ வந்து யூ வில் சி யுவர் லாஸஸ்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவர்ஸ்னால தான் கிரிப்டோ வந்து ரொம்ப ஹை வால்டைலாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கீ இன்சைட்ஸ் ஃபாரெக்ஸ் இஸ் மேக்ஸ். ஓகே, ஃபாரெக்ஸ் இஸ் மேக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு கேல்குலேஷனும் தெரியணும், அட் த சேம் டைம் எக்கனாமிக்கல் நியூஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. பட் கிரிப்டோ வந்து ஒரு சோஷியல் மீடியா அண்ட் சென்டிமெண்ட்ஸ். ஓகே. ஸோ சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன் ஃபாரெக்ஸ் வி கேன் ஹேவ் ஃபார் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் லோ காஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ மைக்ரோ பொசிஷன்ஸில் நம்ம சொல்லலாம். ஸோ 0.01 இஸ் கால்ட் as மைக்ரோ. ஓகே. ஸோ அண்ட் இது வந்து ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து தேவைப்படும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இந்தியன் கரன்சியில் பார்த்தோம் அப்படின்னா வில் பி சம்வேர் அரௌண்ட் சே $2, $5, $10 டிபெண்டிங் அப்பான் த கரன்சி யூ ட்ரேட். இப்போ நீங்கள் கோல்டு எடுத்திங்கன்னா யூ ஷுட் ஹேவ் மினிமம் ஆஃப் $20. ஓகே. ஸோ அது வந்து 0.01 லாட்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் 20 கேன் பிகம், இப்போ நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா திஸ் 20 கேன் பிகம் $200. இட் இஸ் பாசிபிள். பட் திங் இஸ் நம்மளோட ஸ்டடி தான் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. நாட் பிகாஸ் ஆஃப் சம் அதர் டெலிகிராம் குரூப் ஆர் சிக்னல். ஓகே. ஸோ மினிமம் investment is $5 is what is required. So நிறைய exchanges இருக்குது where you can invest up to 10 to 15 or even $30 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை. ஸோ இது வந்து ஒரு மினிமல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. சரி. ஸோ இது வந்து நீங்கள் சின்ன அமௌண்ட்டு, ஓகே, எப்பயுமே நம்ம ட்ரேடிங் ஜேர்னிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு நம்ம வந்து லாஸ் பார்க்குறத விட சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம அதை லூஸ் பண்ணாலும் அந்த லாஸில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அது நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஓகே. ஸோ ஒரு $5 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் இஃப் யூ ஆர் ஏபிள் டு லேர்ன் மோர் ஆர் இஃப் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட் தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே. ஸோ லோ ஸ்க்ரீஸ் ஸ்ப்ரெட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து எப்படின்னா உங்கள் ப்ராஃபிட்ஸ் மார்ஜின் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரெட்னா என்ன, ஆஸ்க் ப்ரைஸ் அண்ட் பிட் ப்ரைஸ். ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த கம்ப்ளீட் எக்ஸ்சேஞ்சஸ் நம்மளுக்கு தராங்க இல்லையா, அந்த லோ காஸ்ட் இல்லை மினிமம் டெபாசிட்ஸ். ஸோ இவங்க வச்சு தான் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆஸ்க் ப்ரைஸ் அண்ட் லோ ப்ரைஸ். ஓகே. ஸோ இது வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும் ஆர் இது வந்து நம்ம எப்படி ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி நம்ம எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணணும். அண்ட் there's no hidden fees. Okay. So transparent, cost is transparent and there's no surprise and charges. Okay. For example, இப்போ இந்தியன் மார்க்கெட் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் பண்ணாலே நீங்கள் வந்து $30 ஆர் சம், எனக்கு இந்தியன் மார்க்கெட் பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் அதை ஃபாலோ பண்ணல. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி இன் டு த இந்தியன் மார்க்கெட், ஸோ எவ்ரி ட்ரேட் தட் யூ மேக் யூ ஹவ் டு பே த மேக் அ ஃபீஸ் ஆர் டேக் அ ஃபீஸ். ஓகே. ஸோ இது வந்து எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே. ஸோ ஃபாரெக்ஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ பைசைக்கிள். ஓகே. ஸோ ஒரு சைக்கிள் நம்ம ஓட்டுறோம் இல்லையா, ஒரு சைக்கிளை வச்சு நம்ம ஸ்லோவாக கற்றுக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்லோவாக அந்த சைக்கிளில் சின்ன சின்ன இதாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து எழுந்து நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைக்குக்கு மூவ் ஆகலாம். ஸோ தட் இஸ் அவர் நம்ம ரியல் லைஃப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 2-wheeler ஜேர்னி வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் அ 3-wheeler விச் இஸ் அ ஸ்மால் ட்ரை சைக்கிள். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2-wheelerக்கு மாறணும். ஆஃப்டர் தட் வி கேம் இன் டு பைக், ஸ்கூட்டிஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். பட் அந்த ஒரு பிகினர் லெவலில் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ மேக் மணி வித் போத் டைரக்ஷன்ஸ். ஓகே. இதில் வந்து நீங்கள் பை பண்ணாலும் யூ மேக் ப்ராஃபிட், நீங்கள் செல் பண்ணாலும் யூ மேக் ப்ராஃபிட். ஸோ எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆனாலும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம் அண்ட் யூ கேன் சி ப்ராஃபிட்ஸ் இன் தட் பர்டிகுலர். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து புட் அண்ட் பை அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பை அண்ட் செல் மார்க்கெட் நீங்கள் வந்து இங்கே ப்ராப்பராக மானிட்டைஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹெட்ஜிங் பொசிஷன். ஸோ உங்கள் லைக் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ வச்சு எப்படி நீங்கள் என்னென்ன கரன்சிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அது பார்ப்போம் நம்ம. ஓகே. அண்ட் திஸ் இஸ் 24 market 7. ஸோ ரவுண்ட் த கிளாக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட் செல்லிங் இஸ் ஹார்டர். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் பிகாஸ் நமக்கு தெரியாது எப்போ டப்புன்னு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸில் வந்து தான் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ பிகினர் லெவலில் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க இன் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் செல்லிங் இஸ் பிட் ரிஸ்கியர்.
But in forex you can get into short selling or buy long. So அது வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் ஆகலாம் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் வந்து பேங்க்கோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்ஸ் இவங்க எல்லாமே வந்து இதுக்குள்ள அசோசியேட் ஆனதுனால நீங்கள் அவங்களோட ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் சி நெக்ஸ்ட் இஸ் டெக்னிக்கல் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகக்னைசபிள் பேட்டர்ன். ஓகே, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான continuation or the next pattern will be formed the same level. Okay, so same structureல வந்து உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஓகே, கிளியர் ஸ்ட்ரக்சர், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் வந்து உங்கள் ட்ரேட் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதை எப்படி சார்ட் பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ பேங்க்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு அண்ட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த மார்க்கெட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் டு ரீட் த மார்க்கெட் அண்ட் டு ட்ரேட் த மார்க்கெட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ மேனிப்புலேஷனில் பிகாஸ் பேங்க்ஸு கவர்மெண்ட் எல்லாமே அசோசியேட் ஆனதுனால இங்கே வந்து மேனிப்புலேஷனுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இந்த இது சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு இங்கே பெட்டர் சக்ஸஸ் ரேட் அண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ நம்ம கிரிப்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ வைல்ட் ஜங்கிள். ஓகே, ஸோ நிறைய வைல்ட் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கி. எனி திங் கேன் ஹேப்பன் எனி டைம். ஓகே, பட் ஃபாரெக்ஸ் அப்படி கிடையாது. ஓகே, இப்போ ஃபாரெக்ஸ் யாருக்கெல்லாம் ஓப்பனாக இருக்குது, ஸோ யாரெல்லாமே இல்லை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து யூ கேன் கெட் இன் டு ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லாட்டி உங்கள் பிரேக் டைமிங்ஸில் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் நீங்கள் எடுத்து யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ டெய்லி கன்சிஸ்டன்ஸ் நீங்கள் டெய்லி ஒரு $5 ஒரு $10 நீங்கள் எடுத்தாலும் யூ கேன் கேல்குலேட் இன் டு 22 days. ஓகே, மல்டிப்ளை திஸ் பர்டிகுலர் $5 to $10 இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் 22 days ஆல். ஸோ தட் இஸ் யர் ப்ராஃபிட். கன்வெர்ட் இன் INR your local currency நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா then you can know how much extra income that you make part time just by spending few minutes or few hours of your break timings or few hours of your learnings. Okay, next வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் பிகாஸ் டு ஸ்டார்ட் மேக்கிங் யர் ஓன் பாக்கெட் மணி. பிகாஸ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து ப்ராப்பரான ஒரு part time job or revenue so that they can meet their own expenses. Family time, okay, so is also one of the big plus that I would say, because once you get into forex நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா there are a lot of time that you have to spend with your family. பட் இதே வந்து ஒரு 9 to 5 ஜாப்லையோ இல்லாட்டி நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ்லையோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ we can decide when we want to stay with the family நம்ம என்ன பண்ணணும். ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸும் வந்து இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம் in their own flexible timings or hours. ஓகே, பிகாஸ் பிஸ்னஸ் பீப்புள் வந்து பிஸ்னஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்சோ டேக் forex as a business which is like ஒரு 2 hours or 3 hours of your time that you spend, right? ஸோ நீங்கள் ஒரு வீக்லி ஒரு டெய்லி வந்து நீங்கள் ஒரு say 20 to 30 minutes or even 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா you can make a considerable amount of profit with the investment that you have made. Okay, so perfect for people. Okay, so இது வந்து என்னென்னா லைக் ஸோ பிஸி ஷெட்யூலில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக உங்கள் ஷெட்யூலில் இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். எந்த செஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டைமிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 to 5 ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6 o'clock மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கூட வந்து சே 10 o'clock நீங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா 10:30 நீங்கள் ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி 12 o'clock வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நான் திஸ் இஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேடை போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் கீப் வாட்சிங் ஒரு இன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். பட் கிரிப்டோஸ் வந்து அப்படி கிடையாது. பிகாஸ்
கிரிப்டோ இஸ் 24/7 அண்ட் ரொம்ப கேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது வந்து எப்போ வேணாலும் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். Okay, so first gives you flexibility to work without the stress. Okay, so stress level ரொம்ப கம்மி compared to other markets. Okay, because we know what we are trading and we know what time we are trading. ஸோ அதனால் நம்மளுக்கு அது ஸ்ட்ரெஸ் கொடுக்காது. ஓகே, இப்போ ரியல் வேர்ல்ட் பர்பஸ் அப்படின்னா இப்போ வந்து குளோபல் ட்ராவல், ஸோ பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ் வேர்ல்டு வைட். கரெக்டாக? ஸோ நம்ம ஒரு இங்கேருந்து நம்ம யூஎஸ் போகிறோம், இல்லாட்டி நம்ம வந்து யூகே போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கரன்சியை வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸை கொடுத்து நம்ம வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ கம்ஸ் டவுன். ஓகே, ஸோ இஃப் சப்போஸ் த மார்க்கெட் இஸ் கப் த கரன்சியோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட த அமௌண்ட் தட் வி கெட் ஃபார் ஐஎன்ஆர் வில் பி லெஸ். இப்போ அதே வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இப்போது டாலர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 83 இருக்குது, ஒரு நாள் 85 இருக்குது, ஒரு நாள் 80 இருக்குது. ஸோ தி வேரிஸ் டே பை டே. ஓகே, ஸோ அதனால் நம்ம குளோபல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ரியல் வேர்ல்டு ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி நடக்குது. ஸோ எப்படி ஸோ கவர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸு, கார்ப்பரேட் ஹெட்ஜிங்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகே, ஸோ கிரிப்டோ டோக்கன்ஸ் கம் அண்ட் கோ. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ டோக்கன்ஸ் வந்து நிறைய டோக்கன்ஸ், நிறைய கரன்சி. இப்போ நீங்கள் வந்து காயின் டிசிஎக்ஸ் இல்லாட்டி நீங்கள் வசிரெக்ஸ் நீங்கள் எடுத்தீங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தேர் ஸோ மெனி காயின்ஸ் விச் ஆர் லிஸ்டட் அவுட். ஓகே, பட் அது வந்து எல்லாமே வந்து லைக் வில் இட் பி ஃபார் எவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். பிகாஸ் எப்போ வந்து நம்ம அந்த காயின் இருக்கும், எப்போ அந்த காயின் வந்து போகும் நம்மளுக்கு எப்போயுமே தெரியாது. ஓகே, ஸோ கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கம்பெனிஸ் ஃபெயில். Okay, so bankruptcy announce பண்ணிடுவாங்க and the company lost because of AI or anything, any issues. So company வந்து க்ளோஸ் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் கரன்சிஸ் அப்படி கிடையாது. Okay, the currencies are like for the countries. Okay, ஸோ அதனால் வந்து கரன்சிஸ் வந்து எப்பயுமே வந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியில் இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. பிகாஸ் நிறைய ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஸோ கரன்சிஸ் வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும், இட்ஸ் லைக் அன் ஆக்சிஜன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து அது தேவைப்படும். பிகாஸ் நம்ம இப்போ ஒரு ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி கரன்சிஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் லைக் கேஜெட்ஸ். ஓகே, ஸோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிடி இருந்தது, ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்தது. ஃப்ளாப்பி டிஸ்க்லேருந்து நம்ம கேசட் பிளேயர்ஸ் இருந்தது. கேசட் பிளேயர்ஸில் ஃப்ளாப்பி டிஸ்க்கு மாறணும், ஃப்ளாப்பி டிஸ்க்லேருந்து சிடிக்கு மாறணும், சிடியிலேருந்து டிவிடி, தென் ப்ளூரே டிஸ்க்கு, அதுக்கப்புறம் பென் ட்ரைவு. இப்போ வந்து உங்களுக்கு பென் ட்ரைவுக்கான யூசேஜும் கம்மியாயிடுச்சு பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன் க்ளவுட். ஓகே, ஸோ ட்ரெண்டும் மாறிக்கிட்டே இருக்கும், டெக்னாலஜி மாற ட்ரெண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில டெக்னாலஜிஸ் வரும், பூம் ஆகும், திடீர்னு டிஸப்பியர் ஆகிடும். அதே மாதிரி தான் கிரிப்டோஸும் சரி. ஓகே, ஸோ ஃபாரெக்ஸோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் சம் ப்ரூவன் ஓகே ஸோ ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் 50 இயர்ஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, மோர் தென் 50 இயர்ஸ். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்பயுமே இருக்கும் பிகாஸ் த கண்ட்ரீஸ் ஆர் டூயிங் த ட்ரான்சாக்ஷன் அமாங் தெம்செல்வ்ஸ். ஓகே, ஸோ நிறைய ட்ரேட்ஸ் நடக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய சப்ளை அண்ட் டிமாண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. And trend, so time is like tested and the framework and identifying the market directions. Okay, so the structure வந்து ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் மூவ் ஆகும். ஸோ ஓகே, அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரிப்டோ இஸ் நியூ, இப்போ வந்து புதுசாக உள்ள மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ அதோட பேட்டர்ன் வந்து பீப்புளுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஃபாரெக்ஸ் அப்படி கிடையாது, அது ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக வந்து அது இருக்கிறதுனால வந்து அது வந்து லைக் டைம் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஹேவ் ப்ரூவன் த மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் இன் தேர் ஓன் டைரக்ஷன்ஸ் ஆஃப் வாட் தேர் ப்ரெடிக்டிங் ஆஃப். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட், நாட் வைல்ட். ஓகே, ஸோ கிரிப்டோக்கு ரெகுலேஷன் கிடையாது, ஹை வாலட்டிலிட்டி ரிஸ்க்கு. ஸோ இது ஒரு கன்சாலிடேட்டாக நம்ம வந்து என்னெல்லாம் இப்போ பார்த்தோமோ அதை பற்றின சின்ன ஒரு இது. ஓகே, ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ரெகுலேஷன் அண்ட் மாடரேட் ஓவர் சைட். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் அப்படி எடுத்திங்கன்னா ஹெவிலி ரெகுலேட்டட் குளோபலி.
ஓகே. ஸோ பிகாஸ் இந்த வேர்ல்டே வந்து ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் ஸ்டாக்ஸ் அண்ட் கிரிப்டோஸில் இருக்கோம். கிரிப்டோ இன்னும் இப்போ தான் புதுசாக வந்துருக்கணும் கிரிப்டோஸ் சொல்ல முடியாது. பட் இதே வந்து நீங்கள் இது ஃபாரெக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகே, பிகாஸ் வி ஆர் ட்ரேடிங் வித் த பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ நிறைய சேஃப் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ லைசன்ஸ் அண்ட் லைக் வேர்ல்டு வைடில் வந்து ரெக்கக்னைஸ்ட். ஓகே, ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸும் வந்து சேஃபாக நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் லாஸ் ஆனாலும் உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் சேஃபர் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் இல்லாமல் வந்து நம்ம கிரிப்டோஸு அண்ட் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். பட் ஃபாரெக்ஸை வந்து லைக் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகிறீங்கன்னா அவங்க ப்ராப்பரான செட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லைசன்ஸே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ ஃபாரெக்ஸ் ஏன் சூஸ் பண்ணணும்? பிகாஸ் இட் இஸ் ஸ்டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹை லிக்விடிட்டி வால்யூம். Because already 7.5 trillion ஆகுது அப்படின்னா you have a better possibility for you to in and out of the market. ஸோ லாஜிக்கல் பேட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஒரு டெமோ அக்கௌண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு லோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு லோ கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி கற்றுக்கலாம். அண்ட் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இது வந்து இந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து, ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், ஹோம் மேக்கர்ஸ் இருந்து, people who are retired, anyone who wants to get into forex can come into forex. So and strategy is very important. So strategy நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா everything is consistent. Okay, ஸோ அதுக்கு மேலே வர எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ கிரிப்டோ இஸ் ஃபார் த்ரில்லர்ஸ். ஸோ அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னா கிரிப்டோ நீங்கள் உள்ளே போகலாம். ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம் வெல்த்து. ஃபாரெக்ஸ் இஸ் ஃபார் ஸ்கில் பேஸ்ட். ஓகே, ஸோ அண்ட் கன்சிஸ்டன்ட் ட்ரேடிங். ஸோ உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் பி கன்சிஸ்டன்ட் இன் த பர்டிகுலர் மார்க்கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் இப்போது ரியல் டைமாக நம்ம வந்து உள்ள ஃபேஸ் ஒன்குள்ளே மூவ் ஆகலாம். ஓகே, பிகாஸ் ஓவரால் மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டோட இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அபவுட் ஃபாரெக்ஸ் அண்ட் வை யூ ஷுட் ஆல்சோ கெட் இன் டு ஃபாரெக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பில்ட் பண்ணணும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே இன் டெப்த்தாக நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ வில் ஹேவ் இட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ தட் ஃபாலோஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயம் ஐ வுட் லைக் டு எண்ட் திஸ் பர்டிகுலர் வீடியோ வித் அ நோட். ஓகே, ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிக்கெஸ்ட் எனிமி யார் அப்படின்னா நீங்கள் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் யூ ஹேவ் டு கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் பிஃபோர் கன்வின்சிங் அதர்ஸ். இப்போ வந்து இஃப் யூ இன்னொரு கோட் சொல்லலான்னு நினைக்கிறேன். இஃப் யூ திங்க் யூ வில் வின், யூ வில் வின். இஃப் யூ திங்க் யூ வில் லூஸ், யூ வில் லூஸ். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் அபவுட் த மைண்ட் செட். அதனால நம்ம ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக மைண்ட் செட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் நம்ம மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தவிர வேறு யாராலையும் நம்மளை வந்து மார்க்கெட் விட்டு வெளியே கொண்டு வர முடியாது. அண்ட் நோ ஒன் கேன் சேலஞ்சஸ் until unless we challenge ourselves. Okay, so that's all for today's video. Okay, so if you have any questions, queries ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா please do comment in the comment box. And any thing that you will want to ask me directly, என்னோட சேனலில் வந்து என்னோட மெயில் ஐடி இருக்கும். ஸோ என்னோட மெயிலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக மெயில் அனுப்பலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன query இருந்தாலும் சரி, any doubts or any suggestions that you would like to give, please use these options to communicate with me. Okay, and if you're not follow this particular channel, please follow my channel, and it is mylivingedgefx. At YouTubeல வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். ஸோ and if you're new to this particular video, please watch my previous videos for better understanding about forex. Okay, so thank you for your time, and I'll meet you in the next video. Okay, and இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். So thank you for joining, and have a wonderful day ahead, and thank you.